சல்வேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, மிஷனரிகள் இந்திய சமுதாய சிற்பிகள் என்ற தொடர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழ் மொழிக்கும் சரி, தெலுங்கு மொழி, மலையாள மொழி, இப்படி எல்லா மொழிகளையுமே வெளிநாட்டிலிருந்து மிஷனரியாக வந்தவங்களாம் வளப்படுத்தியிருக்கிறாங்க. நம்ம நிறையா பேரை பார்த்துருக்கோம் நம்ம, இல்லையா? அந்த வரிசையில் இன்றைக்கி மலையாள மொழியை செம்மைப்படுத்திய, செழுமைப்படுத்திய ஒருத்தரை பற்றி பார்க்க போகிறோம். அவர் பேர் ஹெர்மன் குண்டட் என்ற மிஷனரி. இவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, நிறைய பணிகளை செஞ்சுருக்கார். நம்ம அந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். மலையாள ஆங்கில அகராதி டிக்ஷனரியை முதலாவதாக வடிவமைத்தவர். மலையாள பாஷா வியாக்கரணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு பேர், அது வடிவமைத்தவர். அவரை பற்றி இன்றைக்கி நம்மளோட கலந்துரையாடுவதற்காக திரு வெங்கடேசன் வந்திருக்கார். அவரை சந்திப்போம். நீங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம். இப்போ நம்ம தமிழ் மொழிக்கு நிறையா பேர் மிஷனரிகள்லாம் செழுமைப்படுத்தியிருக்காங்க. தமிழ் மொழியுடைய மேன்மையை எடுத்து சொல்லியிருக்காங்க. அதே போல் மலையாளத்துலேயும் இப்படி ஹெர்மன் குண்டட் செஞ்சுருக்காருன்றப்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் இருக்குது, இல்லையா? அதாவது இவர் ஜெர்மன் தேசத்தை சேர்ந்தவர். 4 பிப்ரவரி 1814 பிறக்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா 23, அதாவது இவங்க அப்பா ஒரு பைபிள் சொசைட்டியினுடைய ஒர்க்கர், பைபிள் சொசைட்டியில் ஒர்க்கராக இருக்கார். அவருடைய அப்பா ஒரு பத்திரிக்கையும் ஆரம்பிக்கிறார். அவருடைய காலத்தில் இவர் 5 வயசாக இருக்கும்போது இவங்க அப்பா ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறார். ஹெர்மனுக்கு இது ஒரு நல்ல நாலேஜ் இருக்குது பத்திரிகை துறையை பொறுத்த வரைக்கும். அவருக்கு அது ஒரு முதல் படிப்பினையாக இருக்குது. அவங்க அப்பாவே ஒரு பிரிண்டிங் வைக்கிறதுனால அந்த 5 வயதுலேருந்தே அதை கற்றுக்கொள்ளக்கூடியவராக அவர் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் செமினரி பள்ளி கல்வியெல்லாம் முடிஞ்சு செமினரியில் படிக்கும்போது லத்தீன் வழி கல்வி படிக்கிறாரு. அதற்கு பிறகு அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, கல்லூரியில் இருக்கும்போதே இள வயதிலேயே ஹீப்ரு, லத்தீன், ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு போன்ற 4 மொழிகளில் இவர் தேர்ச்சி பெறார். ரொம்ப அற்புதமாக இந்த தேர்ச்சி பெறுகிறார். இது இவருடைய லைஃப்பில் ஒரு மிக முக்கியமான பங்களிப்பை லத்தீன் எப்போதான் சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஏதாவது பரீட்சைக்கு படிக்க முடியல, ஏன்னா இப்போ லத்தீனா கிரீக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம். ஆனால் இவர் 5 வயசுலேயே லத்தீன் மொழியை படிக்கிறதுக்கு பண்ணியிருக்காரு. இளம் வயதிலேயே இந்த 4 மொழியில் அவர் புலமை பெற்றிருக்கிறாரு. இதுக்கு பிறகுதான் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்தியாவில் கல்கத்தாவில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஆசிரியராக, ப்ரைவேட் ஸ்கூல் ஆசிரியராக, தனியார் பள்ளி ஆசிரியராக ஒரு வேலைக்காக இங்கிலாந்துலேருந்து வரார். இங்கிலாந்துக்கு படிக்க போய் இங்கிலாந்துலேருந்து இங்கே வரார். அங்கேருந்தே இவருக்கு இங்கே தான் பணி செய்யணும் அப்படிங்கிற இது இருந்தாலும் செமினரி படிப்பை முடிந்ததுக்கு பிறகு அவர் இங்கே வராரு. அந்த வரும்போது 1836 கப்பல் பயணத்தில் இங்கே என்ன செய்கிறார், கப்பல் பயணத்திலேயே அவர் பெங்காலி, ஹிந்துஸ்தானி, தெலுங்கு ஆகிய மொழிகளை கற்றுக்கொள்றதுக்கு முயற்சி செஞ்சு கற்றுக்கொள்கிறார். இந்த 3 மொழிகளையும் அவர் கற்றுக்கொண்டு அதுக்கு அடுத்தது சக பயணிகளுக்கும் கற்றுக் கொடுக்குறார். கூட வர்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அங்கேயே கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். 1836 ஜூலை இதை பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வராரு. அதுக்கப்புறம் தமிழகத்துலேயும் கற்பிக்கிற பணியை தொடங்குறார். இதுக்கப்புறம் கொஞ்ச நாட்டில் திருநெல்வேலியிலும் பணி செய்கிறார். இவர் இன்பிட்வீன் இதெல்லாம் செஞ்சு திருநெல்வேலிக்கு வராரு. அப்புறம் சித்தூர், நம்ம ஆந்திரா சித்தூருக்கும் போய் பணி செய்கிறார். இதுக்கு பிறகு 1838 இவரோட திருமணம் நடக்குது. திருமணத்துக்கு பிறகு இவர் திருநெல்வேலிக்கு புறப்படுறாரு. அந்த நேரத்தில் தான் அவருக்கு அந்த பேசல் மிஷன்லேருந்து அழைப்பு வருது, மிஷனரியா பணி செய்கிறதுக்கு அழைப்பு வருது. இவர் என்ன செய்கிறாரு, நாகர்கோயில், அதாவது போகிற வழியில் இங்கிருந்து திருநெல்வேலி நாகர்கோயில் தாண்டி போகும்போது நாகர்கோயிலில் ஒரு பிரிண்டிங் அந்த ப்ரெஸ்ஸில் சில விஷயங்களை பார்க்குறாரு. அது வழியாக அவர் திருவனந்தபுரத்துக்கும் போகிறாரு. ட்ரிவாங்கூர்னு சொல்லுவோம் அந்த டைமில். அப்போ அங்கே இருந்த ராஜா சித்திரை திருநாள் மகாராஜா, ஸ்ரீ சுவாதி சித்திரை திருநாள் மகாராஜாவுடைய இடத்துக்கு அவர் விசிட்டராக உள்ள போகிறார். அவரை பார்க்கறதுக்காக போகிறார், அவரை சந்திக்கிறார். அப்போதான் முதல் முறையாக குண்டட் மலையாள மொழியே கேட்குறாரு. அதுக்கு முன்னாடி மலையாள மொழி பற்றி தெரியாது. அவர் தெலுங்கு படிச்சிருக்கிறாரு, மற்ற லாங்குவேஜ் எல்லாம் படிக்கிறாரு. ஆனால் அங்கே போகும்போது தான் மலையாள மொழியை கேட்குறாரு. அப்போ தான் அவருக்கு இந்த மலையாள மொழி மேலே ஒரு ஈர்ப்பு வருகிறது. அதுக்கு பிறகு அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் அங்கேருந்து மேங்களூருக்கு போகிறாரு. மேங்களூருக்கு போயிட்டு, மேங்களூர் தான் பேசல் மிஷனுடைய ஹெட் ஆஃபீஸ். அங்கிருந்து அவர் தலிசேரி அப்படிங்கிற இடத்துல தான் வேலை செய்கிறார். அங்கே தான் 20 ஆண்டுகள். ஆமாம் ஆமாம். அந்த மலபாருடைய கோஸ்டல், மலபார் கோஸ்டல் நம்ம சொல்லுவோம், கடற்கரை இதில் தலிசேரி ஒரு முக்கியமான பகுதி. இந்த தலசேரியில் தான் அவர் பணி செய்யக்கூடிய ஒரு இடமாக மாறுகிறது. அங்கே அவருடைய வீடை அமைக்கிறாரு. அந்த பகுதியில் தான் அவர் பணியும் செய்ய ஆரம்பிக்கிறார். நிறைய மலையாள மொழியை கற்றுக்கிட்டு
அந்த மொழி மேலே ரொம்ப அவருக்கு ஈடுபாடு இருந்திருக்கு இல்லையா. அதனால தான் வந்து ஒரு டிக்ஷனரி எழுதுகிற அளவுக்கு இதாக இருக்காரு. அப்போ அந்த மலையாள டிக்ஷனரி எழுதுகிறப்ப என்ன பண்ணுவாராம், எல்லா இடத்துக்கும் போவாராம். போய் பலதரப்பட்ட மக்களை சந்தித்து அவங்க என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க, அங்கே என்னென்ன பழமொழிகள் வந்து வழங்கப்படுது, இதெல்லாமே வந்து அவர் கலெக்ட் பண்ணுவாராம். ஏன்னா எத்தனை வார்த்தைகள் வந்து சேர்க்கணும் அப்படின்றதுனால வந்து அகராதியில் அப்படியாக ரொம்ப கடினமாக உழைத்து தான் அந்த டிக்ஷனரி வந்து இது பண்ணியிருந்திருக்காரு. ஆக்சுவலாக வந்து இவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த அந்த 1838 39களில் ஒரு மலையாளத்தை கற்றுக்கொண்டுட்டு இம்மீடியட், ஏன்னா இவருக்கு இருந்த ஒரு பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னா, மொழிகளை எளிமையாக கற்றுக்கொள்ளுது. ஏற்கனவே ஒரு 7-8 மொழிகளை கற்றுக்கொண்டுட்டாரு. இப்போ இங்கே வந்து மலையாளத்தையும் கற்றுக்கிறார். ஒரு ஆசிரியரை வச்சு தான் கற்றுக்கிறார். கற்றுக்கொண்டிருக்கும் போதே மலையாளம் கற்றுக் கொடுக்கக்கூடிய பள்ளிகளை உருவாக்குறாரு. மலையாள பள்ளிகளை அவர் வந்து உருவாக்குறாரு. தன்னுடைய பில்டிங், அதாவது அவருடைய பங்களா வராண்டாவிலேயே வந்து பள்ளி ஆரம்பிச்சிட்டார். ஸ்கூல் ஆரம்பித்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறார் மலையாள மொழியை. இதோட நிற்காம இவரோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போர்டிங் ஸ்கூலையும் ஆரம்பிக்கிறாங்க. பெண்களுக்கான போர்டிங் ஸ்கூலும் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எப்படி, அதாவது நம்மளாம் வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டு அதில் நாம் வந்து புலமை பெற்று வர்றதுக்காக காத்திருப்போம். ஆனால் மிஷனரிகள் அப்படி இல்லாமல் நாம் என்ன கற்றுக்கிட்டோமோ அதை மக்களுக்கு சொல்லிடணும் அப்படிங்கிற இதில் ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஆண்டவருடைய அருள் இருந்திருக்குது. அதனால தான் உடனே வந்து நல்ல மெமரி பவர் இருந்திருக்கும். ஒரு அந்நிய மொழியை வந்து கிரகிச்சு அதை உள்வாங்கி சொல்லக்கூடிய சக்தி இருக்கிறதுனால டக்கு அவங்க களத்தில் இறங்கிறாங்க. பள்ளிகளை பல இடத்துல நிறுவியிருக்கிற அந்த ஆரம்ப காலகட்டங்கள்லேயே பள்ளிக்கூடங்களை தலிசேரி அந்த கோட்டை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதிரூர், அந்த மாதிரி இடங்களில் பல மாஹே அந்த கேரளாக்குள்ளே தான் இருக்குது. மாஹேயில் அவர் வந்து பள்ளிக்கூடத்தை நிறுவி இருக்கிறாரு. அப்போ ஆக்சுவலி யூனியன் ஸ்டேட் தானே மாஹி, உங்களுக்கு புதுச்சேரியோட சேர்ந்தது. ஆனால் கேரளாக்குள்ளே தான் இருக்குது, தலிசேரிக்கு நடுவில் தான் இருக்குது. அங்கேயும் பள்ளிக்கூடத்தை மலையாள பள்ளிக்கூடங்களை நிறுவி இருக்கிறார். அதாவது இங்கே கேரளாவுக்கு வரக்கு முன்னாடியே சித்தூருக்கு போயிருந்திருக்காருல்ல அவர். சித்தூர்லேயே 6 பள்ளிக்கூடங்கள் நிறுவி இருக்கிறாரு. 6 பள்ளிக்கூடம் நிறுவி ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வந்து நடத்தியிருக்காரு. அவர் வந்து அந்த அவ்வளவு கஷ்டத்தோடு அதை நிறுவி அதை கொடுத்துட்டு தான் திருப்பி இங்கே வந்திருக்கிறாரு. அப்போ கல்வியை கொடுக்கணுன்றதில் குண்டட்டும் சரி, அவங்க மனைவியும் சரி, அவங்க பெண்களுக்கு கல்வியை பரப்பியிருக்காங்க. இவர் வந்து மற்றவங்களுக்கு வந்து அந்த ஸ்கூல்ஸ் ஸ்தாபிச்சிருக்காரு. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். உண்மை. அதாவது அவர் என்ன செஞ்சிருக்காரு, 5 மலையாள பண்டிதர்களை தன்னோட வீட்டிலேயே தங்க வச்சிருக்கிறார். மலையாள பண்டிதர் தங்க வச்சு இந்திய வரலாறுகளை குறித்து, பண்டைய நம்முடைய இலக்கியங்களை குறித்து நிறைய விஷயங்களை வந்து அவர் கேட்டு அதை விவாதிப்பாராம். அவங்க கூட விவாதிச்சுக்கிட்டே இருப்பாராம். அதாவது ஸ்காலர்லியா அறிவுபூர்வமான விஷயங்களை வந்து அந்த அறிஞர்கள் வச்சு பேசுவாராம். அதனால அதே மாதிரி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் வந்து ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக அவங்கள என்ன செய்வாராம், தன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்து, பங்களாவுக்கு கொண்டு வந்து அங்கே பயிற்சி கொடுப்பாராம். அதுக்கான தரமான ஆசிரியர்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கும் பயிற்சி கொடுப்பதற்கு இங்கே பயன்படுத்திக்குவாராம். ஆனால் இவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, பண்டிதர்களோட மட்டும் இல்லாமல் அந்த கிராமங்களுக்கு போயிருக்கிறார். தலிசேரி, அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இல்லிரிக்கங்குந்து அப்படிங்கிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்களுக்கு போய், கிராமங்களுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த மொழியினுடைய அந்த அந்த வட்டார வழக்குகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். அப்போது மலையாளத்தினுடைய அந்த அடி நாதம் வரைக்குமே போய் பல விஷயங்களை அப்சர்வ் பண்ணியிருக்கிறார். பல காரியங்களை அப்சர்வ் பண்ணிட்டு அதை உள்வாங்கி கொண்டு அதற்கு பிறகுதான் வந்து அவர் வந்து தன்னுடைய ரியாக்ஷனை அந்த மொழியியல்ல கொண்டு வர்றார். அப்படி அவர் செய்த செயல்பாடுகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு அவரை வந்து இன்னைக்கு வரைக்கும் அவருடைய அந்த பெயரை வந்து அழியாமல் இன்னைக்கும் கேரளா மக்கள் மத்தியில் அவருடைய பெயர் வந்து தடுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னும் அவருடைய அதை என்ன சொல்கிறது, அவருடைய ஒரு முக்கியமான ஒரு நோபல் லாரேட், நோபல் பரிசு பெற்ற ஒருத்தர் ஹெஸ்ஸின்றவர், அவருடைய தாத்தா தான் நம்ம. ஆமாம், இவரோட பேரன் தான் வந்து நோபல் பரிசு பெற்றிருக்காரு. அப்போ அவரை பற்றி ஒரு பயோகிராஃபர் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஹெஸ்ஸி என்ன சொல்லியிருக்காருன்னா, தாத்தாவுடைய அந்த ஸ்டடி ரூமுக்கு உள்ளே போனாவே வந்து இட் இஸ் லைக் அ விஷுவல் ட்ரீட்டு. அவ்வளவு கண்ணுக்கு விருந்தளிக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட நிறைய புத்தகங்கள் இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னங்க 5 பண்டிதர்கள் எப்போவுமே இருப்பாங்கன்ட்டு. அப்போ அந்த அளவுக்கு வந்து அவர் தன்னுடைய அறிவை மேன்மைப்படுத்துறதுக்காக வேண்டி நிறைய டிஸ்கஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்கிறாரு. அதை ஒரு எழுத்து வடிவமாக கூட அவர் எழுதி வச்சுருந்துருக்கலாம். அத்தனை புத்தகங்களை வாசித்திருக்கிறாரு. அந்த புத்தகங்களை உருவாக்குவதற்காக நிறைய ஒர்க் பண்ணது கூட இருந்திருக்கலாம். அங்கே வந்து அப்படிப்பட்ட ரூமில் இருக்கிறப்ப எனக்கு ஒரு விஷுவல் ட்ரீட் மாதிரி எனக்கு இருந்ததுன்ற மாதிரி. அதாவது கேரளாவினுடைய அந்த பழம் பெருமை
பெருமைகளை உணர்த்தும் விதமாக அங்க இருக்கக்கூடிய பழைய பொருட்களை கலெக்ட் பண்ணியிருக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய அந்த பழைய வரலாறுகளை வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து ஆவணப்படுத்தி இதையெல்லாம் என்ன பண்ணிருக்காரு, டூபிங் பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்துருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அங்க அது பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கு. படிச்சாருன்னு நினைக்கிறேன்ல, டூபிங்கில் தான் படிச்சுட்டு வந்தார். அந்த பல்கலைக்கழகத்துக்கு இங்கே இருக்கிற பொருட்களை அவர் வந்து அதை எடுத்து பாதுகாத்து அந்த கிடைக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் எடுத்து அதை வந்து இன்னைக்கு அந்த பல்கலைக்கழகத்தில் இன்னைக்கு பாதுகாப்பாக அந்த கலாச்சாரம் கேரளாவினுடைய அந்த பழைய கலாச்சாரங்களை பழைய முறைகளை எல்லாம் வந்து காப்பாற்றக்கூடிய வகையில் இன்னைக்கு அவைகளை வந்து அவர் வந்து சேமித்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்குறோம். 1857 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியாவை டேக் ஓவர் பண்ணுது. எடுத்ததுக்கு பிறகு இவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கேரளாவுக்கும் அதாவது தலிசேரிக்கும் கனரா அதாவது கர்நாடகாவுடைய ஒரு பகுதி அந்த மேங்களூர் பகுதிகளுக்கும் வந்து இவர் என்ன பண்ணுறாங்கன்னா பள்ளிகளுடைய முதல் ஆய்வாளராக இவரை போடுறாங்க, இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸ். அப்போ அதுக்கு போட்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோழிக்கோடுலேருந்து வந்து ஹூப்ளி வரைக்கும் வந்து இவர் தான் அதுக்கான பொறுப்பு, பள்ளிகளுக்கான பொறுப்பாகிறாரு. அவர் தான் ஆசிரியர்களை நியமிக்கணும், அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். புதிதாக பல்கலைக்கழகத்தினுடைய அந்த பாட புத்தகங்களை இவர் தயாரிக்க வேண்டிய பொறுப்பு இவருக்கு வருது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கூட இணைந்து அவர் வந்து அந்த பொறுப்பை செய்கிறாரு. தேர்வு தாள்களை தயாரிக்கிற பணி இவரோட பணி இருக்கு. அப்போ என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த உள்ளூர் கலாச்சாரம் மலையாள மொழியினுடைய வளர்ச்சி இதெல்லாம் வந்து அவருடைய ஆர்வத்தில் வந்து பார்த்திங்கன்னா, பள்ளி தொடங்கும் போது ஒரு இலக்கண புத்தகம் வேணும்ல, அப்போ அதை குறித்தான எண்ணங்கள் வருது அவருக்கு. ஒரு இலக்கணம் கற்றுக் கொடுக்கணுமே, இலக்கணம் கற்றுக் கொடுக்கணுமே, அப்போ இந்த மொழிக்கு இலக்கண புத்தகம் வேணுமே அப்படிங்கிறத யோசிக்கிறார். அப்போ அதுக்கான எல்லா வகையான அணுகுமுறைகளையும் அவர் வந்து தொடங்குறார் அப்படின்னு குண்டட்டை பற்றி சொல்லப்படுது. அப்போ இங்கே சொல்லப்படுது, குண்டட் இன்று வரைக்கும் பார்த்திங்கன்னா கேரளாவில் உள்ள மொழியியல் வல்லுநர்கள் மத்தியில் வந்து அவருடைய பணி வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய திறனை கொடுக்கக்கூடியதாக, உயர்திறனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பணி. அவரோட பணிகள் நம்ம பின்னாடி பார்க்குறோம், ஒரு மிகப்பெரிய பணிகள் இருக்கு. ஆனால் அந்த பணிகளுக்கு ஒரு முன்னோட்டமாக அவர் செய்த விஷயங்கள் இது சொல்லப்போனால் இவர் சமயப்பணிக்காக வந்தவர். இதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இந்தியாவிலே சமயப்பணி செய்ய வேண்டும், கிறிஸ்துவனுடைய அன்பை சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவர் வந்து இங்கே வந்தார். ஆனால் இவர் வந்து இந்த தலிசேரியில் அந்த இல்லிரிக்கு கொன்னு அப்படிங்கிற இடத்துல தங்கி அவர் என்ன செய்கிறாரு, பைபிளை மலையாளத்தில் மொழிபெயர்க்க ஆரம்பிக்கிறார். அப்போ பைபிள் மலையாள மொழியை பழைய ஏற்பாட்டையும் ஹீப்ரு மொழியிலிருந்தும் கிரேக்க மொழி இவருக்கு தெரியும், ஹீப்ரு மொழி தெரியும். இதை வந்து பார்த்திங்கன்னா மலையாள மொழியில் முதல்ல 13 புத்தகங்களை முதல்ல வெளியிடுறாரு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வந்து அங்கே வைக்கப்பட்டிருக்கிற அந்த விஷயங்களை எல்லாமே வந்து பாதுகாத்து இவரால் எழுதப்பட்ட புஸ்தகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு டியூபிங் யூனிவர்சிட்டி கொடுத்த அந்த புத்தகத்தை எழுதியிருக்காருல அவர், அதில் என்ன உள்ளடக்கம் இருக்குன்னா, அந்த புத்தகத்தின் பேர் வந்து கேரளாவை பற்றி, கேரளாவினுடைய ஆரிஜின், அவருடைய வரலாறு, அப்புறம் மக்களை பற்றிய வரலாறு எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காரு அவர் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு. அது மாதிரி நிறைய புத்தகங்களை வந்து எழுதியிருக்காரு. முதலான ஒரு டெக்ஸ்ட் புக்கு பாட புஸ்தகம் எழுதியிருக்காரு மலையாளத்தில். 1843 பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் சொன்ன கேரளோபதி அப்படிங்கிற புத்தகம், இது கேரளாவினுடைய தோற்றம் மலையாளத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட அந்த கேரளோபதி அப்படிங்கிற புத்தகத்தில் அந்த விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கு. ரெண்டாவது 1845 பார்த்தீங்கன்னா பழஞ்சொல் மாலா. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்தவ இறையியலுக்கான மொழிகளுக்கு மலையாள பழமொழிகள், கிறிஸ்தவ இறையியலோட பொருந்தக்கூடிய மலையாள பழமொழிகளை அவர் வந்து பழஞ்சொல் மாலா அப்படின்னு தோத்துருக்காரு, கம்பாரிசன் மாதிரி. அடுத்தது 1851 மலையாள பாஷா வியாகரணம் அப்படிங்கிற எழுத, இது மலையாள இலக்கண புத்தகம். அப்புறம் 1860 பாதமாலா அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு. இது முதலாக மலையாளத்தில் எழுதப்பட்ட பாடநூல், முதல் பாடநூல். எப்போ இருந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1498 வாஸ்கோடகாமா வந்ததுலேருந்து அவர் வந்து இந்த மலையாள மொழியினுடைய வரலாறுகளை அதில் தொகுத்துருக்கிறார். அது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் 1863 கேரளா பழமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதுறாரு. இது 2003 இந்த புத்தகத்தை மாதவ மேனன் அப்படிங்கிறவர் வெளியிட்டு இருக்கிறார். இந்த புத்தகம் மறுபடியும் ரீபிரிண்டிங் பண்ணியிருக்கிறாங்க. 1868 புதிய ஏற்பாட்டை மலையாள மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறார். அதுக்கு அடுத்தது 1870 பள்ளிகளுக்கான அகராதி, 72 மலையாளம் ஆங்கில அகராதி. அதுக்கடுத்து 1879 மலையாள ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு மலையாள தேசம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். அதுக்கடுத்து 1847 ராஜ்ய சமாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு
ராஜ்யத்தின் செய்தி அப்படிங்கிற ஒரு செய்தித்தாளை அவர் வந்து வெளியிட்டிருக்கிறார். இப்படி மலையாள மக்கள் கேரள மக்களே இவ்வளவு எழுதியிருக்க மாட்டாங்க. அதான் பாருங்களேன், ஒரு இவ்வளோ பெரிய லிஸ்ட் அதோட நிக்கல. 1847 பாஷிமோதயம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து எழுதியிருக்கிறாரு. இது ஒரு பத்திரிகை. அதுக்கடுத்தது 1881 சங்கீர்த்தனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீத புத்தகத்தினுடைய மொழிபெயர்ப்பு. இப்படிப்பட்ட பெரிய பங்கை வந்து மலையாள மொழிக்காக ஆற்றியது ஒரு மிஷனரி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. அதோட அந்த மொழியிலுடைய இந்த கமா ஃபுல் ஸ்டாப்பு, அந்த செமிகோல் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அரைப்புள்ளி கால் புள்ளி, அதெல்லாமே அந்த கால் புள்ளி அரைப்புள்ளி, அதுக்கப்புறம் கேள்விக்குறி கொஸ்டின் மார்க் முதற்கொண்டு வந்து அவர் தான் வந்து இந்த மொழிக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி. மலையாளம் ஆங்கிலம் அகராதி 1859 வந்து அவர் என்ன செய்கிறாரு, மறுபடியும் ஜெர்மனுக்கு போயிட்டு திரும்ப 1872 அவர் வந்து அந்த அந்த அகராதியை வெளியிடுறாரு. 10 ஆண்டுகளுக்கு போயிட்டு திரும்ப வந்து அந்த அகராதி அவர் வெளியிடுறார் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஏன் அவர் இங்கிருந்து ஜெர்மனுக்கு போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல்நிலை ரொம்ப நலிவடைஞ்சிருது. அவருடைய அந்த அமைப்பே வந்து அவர் திரும்ப அனுப்பிச்சிருது. நீங்கள் வேண்டாம் ஊருக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுது. அவர் வந்து ஒரு வேண்டாம் இதாக தான் போகிறார். இந்த தேசத்தை விட்டு போகிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. ஆனால் போயிட்டு அவர் வந்து அங்கே இல்லாமல் திரும்ப என்ன செய்கிறாரு, திரும்ப அவர் இந்தியாவுக்கு வராரு. வந்து அவர் வந்து பல புத்தகங்கள், கட்டுரைகள், இதழ்கள், இப்படி குழந்தைகள் இதழ் முதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெளியிட்டிருக்கிறார். குழந்தைகளுக்கான இதழ்களையும் அவர் வெளியிட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ஹெர்மன் குண்டட்டுடைய மிக முக்கியமான பணிகள் அப்படின்னும் போது மலையாள வியாகரணம் அப்படிங்கிற மலையாள பாஷா வியாகரணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பாக இருக்கு. நீங்கள் இப்போ அவர் நிறைய கட்டுரைலாம் எழுதியிருக்கான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, ஒரு கடிதத்தை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது இவருடைய சமகாலத்தில் வந்து ரெவரண்ட் ஜான் ஆண்டர்சன் அவர் வந்து மெட்ராஸில் இங்கெல்லாம் பணிபுரிந்துட்டு இருந்திருக்காரு. சுசேஷ பணி தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவர் சுசேஷ பணி பண்ணதோட மட்டுமல்லாமல் அவரும் ஒரு நிறைய பள்ளிகளாக நிறுவியிருக்கிறாரு. அப்போ அந்த காலகட்டத்தில் குண்டட் வந்து அவரை பற்றி எழுதி ஒரு கடிதம் தன்னுடைய தந்தைக்கு அனுப்புகிறாரு. அந்த கடிதத்தில் வந்து என்னென்னா, அந்த காலத்தில் நம்ம தமிழ்நாட்டில் நடைபெற்ற சாதி கொடுமைகளை பற்றி இருக்குது. அது ஒரு பெரிய ஆவணம் பார்த்திங்கன்னா. அதில் என்ன எழுதியிருக்காரு அப்பாவுக்கு அப்படின்னா, அந்த ஜான் ஆண்டர்சன் அவர் வந்து ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதில் 3 பசங்க வந்து ஒடுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்த பசங்க. ஆனால் வெளியில் பார்க்க எந்த அடையாளமும் தெரியாது. மீதி மொத்தம் 200 பேர் படிக்கிறாங்க. மீதி உள்ள ஏறக்குறைய 227 பசங்க மீதி உள்ளவங்க அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அப்போ தெரிஞ்சிடும்ல, ஒரு என்னதான் வந்து அந்த காலத்தில் ஜாதி ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருந்ததுனால நான் இன்னும் ஜாதின்றதை மறைச்சி வச்சா கூட தெரிஞ்சிடும். அப்போ இந்த பசங்க பழகிறப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த 3 பசங்களும் வந்து ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவங்கன்ட்டு. அப்போ இந்த பசங்களாம் போய் ஜான் ஆண்டர்சன்ட்ட ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க வந்து ஸ்கூலை விட்டு நீங்கள் நிறுத்தணும், அவங்க வந்தால் நாங்கள் படிக்க மாட்டோம்ன்ட்டு. அவர் ஜான் ஆண்டர்சன் சொல்லிட்டாரா, நீங்கள் வேணால் போங்க, அந்த 3 பசங்களை அனுப்பவே மாட்டேன் அப்படின்ட்டு. அவ்வளோ ஸ்டபனாக இருந்து அந்த 3 பசங்களுக்காக விட்டு கொடுக்காம இருந்து அப்புறமேல கொஞ்சம் பேர் வந்து சேர்ந்தாங்களாம். உண்மை வெளியில் போயிட்டாங்க அந்த பசங்களாம். போயிட்டு அதுக்கப்புறம் வந்து சேர்ந்துருக்காங்க. இதை வந்து அவங்க அப்பாவுக்கு அவர் எழுதியிருக்காரு, குண்டட் எழுதியிருக்காரு. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இது ஒரு ஆவணம் நமக்கு வந்து அந்த காலத்தில் வந்து இந்த ஜாதி கொடுமைகள் எப்படி இருந்தது என்பதுக்கு ஒரு ஆவணம் வந்து. அதாவது அதில் மிஷனரிகளுடைய அந்த அந்த அவங்களுடைய ரியாக்ஷன், ஆமாம், அவங்க காண்பித்த அந்த வெளிப்பாடு எப்படி இருந்துச்சு அந்த மக்கள்கிட்ட. அதாவது அவங்க மிஷனரிகள் வந்து பள்ளிக்கூடத்தில் சாதி மத வேற்றுமை இருக்கக்கூடாதுன்றக்காக தான் இவர் வந்து 3 பேரையும் சேர்த்துருக்காரு, மற்றவங்களும் இருக்காங்க. குண்டட்டும் அதே கருத்து உடையது. அதனால தான் இதை வந்து அவர் பெரிய விஷயமா எழுதியிருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா. அந்த காலத்தில் குண்டட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேரளா அரசு என்ன செய்யுதுன்னா, தலிச்சேரியில் அவரோட உருவ சிலை வைத்திருக்கிறாங்க. முழு உருவ சிலை வைத்து அவரை மரியாதை செலுத்துறாங்க. ஏன்னா கேரளா மொழியினுடைய மிக முக்கியமான ஒரு மனிதர் வந்து ஹெர்மன் குண்டட் அவர்கள். 2022 கடந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வாழ்ந்த அந்த பங்களா இருக்கு இல்லைங்களா, இல்லிரிக்குன்னு அப்படிங்கிற இடத்துல தலிச்சேரியில் வந்து இல்லிரிக்குந்துங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அவருடைய பங்களாவை இன்னைக்கு அரசுடைமையாக்கி அதை வந்து ஹெர்மட்டுடைய அந்த வாழ்நாளில் அவர் சாதித்த சாதனைகள், அவருடைய செயல்பாடுகளை வந்து மக்கள் அறிந்து கொள்வதற்காக இன்னைக்கு ஒரு அருங்காட்சியகமாக மாற்றி அவருடைய விஷயங்களை பற்றி மக்களுக்கு இன்னைக்கு வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறது ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயம். இது இப்போதான் நடந்திருக்கு, போன வருஷத்துல தான் இது செஞ்சிருக்கிறாங்க.
ஏன்னா கடந்த 4-5 வருடமா இதை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த ஹெர்மன் குண்டட் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசுகிறோம். ஆனால் இது இப்போ இன்னைக்கு அரசாங்கத்துக்கு போய் அரசாங்கமானது இன்னைக்கு 2022 மே மாதத்தில் வந்து அவருடைய வாழ்ந்த வீட்டை வந்து இன்னைக்கு அரசுடைமை ரொம்ப பெரிய விஷயம் தான். நம்ம நாட்டில் கூட, நம்ம தமிழ்நாட்டில் கூட நிறையா எழுத்தாளர்கள் அப்படி சமுதாய போராளிகள் வீடு அப்புறம் புத்தகங்கள்லாம் நாட்டுடைமை ஆக்குறாங்க. ராபர்ட் கால்டுவெல்லுடைய வீடெல்லாம் வந்து அரசுடைமை வந்து அரசு எடுத்து அதை வந்து இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக அதை வந்து பார்வையாளர்களுக்கு மக்கள் பார்க்கறதுக்கும் வரலாறுகள் தெரிந்து கொள்றதுக்கும் பண்ணியிருக்காங்க. கேரளாவில் அந்த மாதிரி பெரிய அளவுக்கு செய்த மாதிரி நமக்கு தெரியல. ஆனால் அதில் வந்து இன்னைக்கு ஹெர்மன் குண்டட் அவர்களுடைய வீட்டை அப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அது வந்து மக்களுக்கு அவருடைய வரலாற்றை சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. நீங்கள் பாருங்களேன், இப்போ நீங்கள் சொன்னது பாரு, தமிழ் மொழியிலையும் சரி, நம்ம ஏற்கனவே கன்னடத்தை பற்றி பேசியிருக்கோம், தெலுங்கு பற்றி பேசியிருக்கோம், இப்போ மலையாள மொழியிலையும் நம்ம பேசியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த மலையாள மொழிக்கும் ஒரு மிஷினரியினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது, அந்த மலையாள மொழியை இந்த அளவுக்கு வளமைப்படுத்துவதற்கு ஒரு மிஷினரி வந்து இவ்வளவு பிரயாசங்களை பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான செய்தியாக இருக்குது. நேர்களே, இதுவரை மலையாள மொழிக்கு வளம் சேர்த்த அந்த மொழியினுடைய செழுமைப்படுத்துவதற்காக பாடுபட்ட மிஷினரி ஹெர்மன் குண்டட் அவர்களை பற்றி நம்ம பார்த்தோம். எப்படியாக கேரள அரசாங்கம் அவரை வந்து அவருக்கு மதிப்பளித்து அவருடைய புகழை வந்து நிலைநாட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா நான் ஒரு குறிப்பு படித்த போது அது கேரள அரசாங்கத்தினுடைய அவங்க வலைத்தளத்திலே வந்து கலாச்சாரமும் மொழியும் என்ற அந்த அப்படி எழுதுகிறப்ப ஹெர்மன் குண்டட்டை பற்றி எழுதியிருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் யோசித்து பாருங்களேன், ஒன்று இந்த மிஷினரிகள் எங்கேயோருந்து வந்து மதத்தை பரப்புனாங்க, எங்கேயோருந்து வந்து நம்ம கலாச்சாரத்தை வந்து இது பண்ணிவிட்டு அவங்களுடைய கலாச்சாரத்தை பூத்தாங்கலாம் சொல்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகள் என்பது நம்ம ஹெர்மன் குண்டட் போன்றவருடைய வாழ்க்கையிலேருந்தே விளங்கும். ஏனென்றால் அரசாங்கமே அதுக்கு வந்து முத்திரை குத்துற மாதிரி அவரை வந்து மேன்மைப்படுத்தியிருக்கிறது, அவரை வந்து மதிப்பு அளித்திருக்கிறது, அவருக்கு ஒரு பெரிய இடத்தை கொடுத்திருக்கிறது. இன்னமும் அவருடைய புகழ் வந்து நிலைநாட்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கும்போது நம்ம இந்திய கலாச்சாரத்திற்கும் இந்திய மொழிகளின் வளத்திற்குமாக மிஷினரிகள் எவ்வளவு அரும்பாடப்பட்டிருக்கார்கள் என்பது புலனாகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் ஒரு மிஷினரி வாழ்க்கை வரலாற்றோடு சந்திப்போம். அதுவரை எங்களது தொடர்ந்து எங்களது நிகழ்ச்சிகளில் இணைந்திருங்கள். வணக்கம்.